மூப்பனாரோட மறைவுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் ஃபோர்ஸா இவர் வந்து தமிழக அரசியல் 2005 வர்றார். விஜய்க்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத விஜயகாந்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவர் ராவுத்தர் அவர். அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணார். ரசிகர் மன்றங்களை வந்து அப்போவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ரன் பண்ணது வந்து இன்னைக்கு விஜய் பண்ணதை அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் பண்ணாரு. அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை விஜயகாந்த் அவர்கள் போட்டு வச்சுட்டாரு ராவுத்தர் அவர்கள். தனியா வாங்குறவும் 10% ஓட்டு வாங்கின விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கேயோட சேர்ந்தார்கள் 2011. அப்போ வந்து அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஓட் எவாபரேட் ஆயிடும். விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப வெள்ளந்தியான நபர், இயல்பா பழகக்கூடிய நபர், முகம் தெரியாத நபர்கள் பல பேரை அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கினார். சினிமாவை விட அரசியலுங்கிறது துரோகங்களும் பிரச்சனைகளும் அதிகமா இருக்க இடம். அந்த நேரத்துல அவருக்கு ஒரு பக்கபலமா ஒரு நபர் இல்லை. அப்போ வந்து அவரு எமோஷன் ஆகிறார். பத்தாவதுக்கு மீடியாஸ் வேற அவரை ப்ரொவோக் பண்ணி இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க நபர் வந்தா 20% கிராஸ் பண்ணிடுவார். ஏன்னா இங்க வந்து ஸ்பேஸ் 40% மேல ஸ்பேஸ் இருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார், திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு ஒரு பெரிய சோகத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் சினிமா ரெண்டு துறையிலையும் அவர் பயணித்ததுனால அந்த பிரபலம் மட்டும் இல்லை, இயல்பாகவே அவருக்கு இருந்த சில நல்ல குணாதிசயங்கள் மூலமாக நிறைய பேரால் கொண்டாடப்படக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ நம்ம இந்த நேர்காணலில் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி, அந்த அரசியல் பயணம்ங்கிறது வந்து எப்படி தொடக்கமாக இருந்துச்சு, அவர் எப்படி அந்த கடந்து வந்த அந்த விஷயங்களை நினைவு கூறு விதமாக இருந்தால் நல்லது நினைக்கிறேன். அவர் அந்த டிராவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அவருக்கு? 2001 அந்த டைத்துல இருந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா 96 2001ல் மூப்பனார் அவர்கள் வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆயிருந்தார். அதாவது 89லேயே அவர் 20% எடுத்தாலும் அது காங்கிரஸ்குள்ள இருந்து எடுத்த ஓட்டு. நிச்சயமா காங்கிரஸ்க்கு வெளியே வந்து அவர் 96ல் ஒரு 15%, 2001ல் வந்து ஏடிஎம்கே ஒரு டஃபா பார்கெயின் பண்ணி ஒரு தேர்ட் ஃபோர்ஸா இருந்தார். சடனா வந்து மூப்பனார் அவர்களோட மறைவு 2001 நடந்தது வந்து ஒரு தமிழ்நாடுல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஓட்டு, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்ஸா எதிராக வந்து ஒரு 15% ஓட்டு வந்து கண்டினியூஸா இருந்திருக்கு. அது எப்போன்னா 1971ல் 30% இருந்த ஓட்டு வந்து எரோடாயி வந்து 96 2001 ஒரு 15% ஓட்டு ஆயிடுச்சு. ஏன் இதை சொல்றேன்னா 71ல் வந்து ஸ்தாபனா காங்கிரஸும் இந்திரா காங்கிரஸும் சேர்த்து அரித்மெட்டிக் 30%, ஸ்தாபனா காங்கிரஸ் 20, இவங்க 10. அப்படி இருந்த அந்த ஆன்டி டிராவிடியன் பார்ட்டி ஓட்டை வந்து டார்கெட் பண்ணி தான் அவர் இறங்குறாரு. ஏன்னா மூப்பனாருங்கிற தேர்ட் ஃபோர்ஸ் இருந்துச்சு. மூப்பனாரோட நெருங்கிய நண்பர், பெரிய மரியாதை வச்சிருக்காரு மூப்பனார் மேல. அவரு மூப்பனாரோட மறைவுக்கு அப்புறம் ஒரு தேர்ட் ஃபோர்ஸா இவர் வந்து தமிழக அரசியல் 2005 வர்றார். அப்போ ரெண்டு பெரிய பர்சனாலிட்டிஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸே நீங்க பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ். நிச்சயமா நார்த் இந்தியாவை சொல்றோம் மோடி ப்ரொஜெக்ஷன். என்னதான் மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அண்டர் கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் தான் எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க. அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், ஆர்கனைசேஷன் ஐடியாலஜி பேசிஸ்ல தான் மோடி. ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஒரு கல்ட் பர்சனாலிட்டிஸை வந்து பெரிய அளவுல ஒரு ஒர்ஷிப் அளவுல கொண்டு போறது வந்து தமிழ்நாடும் ஏபியும் மட்டும்தான். ஏபியில கூட அந்த செட்டப் இல்ல, சிரஞ்சீவி தோத்து போயிட்டாரு. பட் இன்னமும் அந்த கல்ட் ஒர்க்ஷிப் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கல்ட் ஒர்க்ஷிப் வந்து காமராஜரா இருந்துச்சு 71க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அது எம்ஜிஆர் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதான்னு வந்துச்சு. கருணாநிதி அவர்கள் வந்து டிஎம்கேயோட தலைவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர். 1969ல் டிஎம்கே வந்து சிஎம் ஆகி ஆர்கனைசேஷனை கண்ட்ரோல் பண்ணாலும் அவர் தலைவர். பட் எம்ஜிஆரோட கம்பேர் பண்றப்ப அவர் க்ரௌட் புல்லிங்லாம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஸ்பேஸ் ஒரு 15% எரோடா இருந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸா அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்தார். பட் என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 8% ஓட்டு, அதாவது அந்த 15%ல பாதி ஓட்டு, 8% 15ல பாதிக்கு மேல ஒரு 1/2% அதிகம். பட் அந்த ஓட்டு எடுத்தது எல்லாருமே ஸ்டண்டு.
ஏன்னா ஒரு மூப்பனார் இருந்த இடத்துல ஒரு ஒரு மூப்பனார் என்னதான் சொன்னாலும் ஒரு ரெகக்னைஸ் லீடர். அவர் வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஜெனரல் செக்ரட்டரி காங்கிரஸ்ல பயணம் பண்ணி, ஏன்னா அவருக்கான லீகசி பெரிய லீகசி. அப்போ மூப்பனார் இருந்த இடத்துல வந்து ஒரு விஜயகாந்த் அவர்கள் எமர்ஜ் ஆனது. அதுவும் அவரோட தனிப்பட்ட பர்சனாலிட்டியும் வந்து ஒரு நட்பு வட்டம், பெரிய நட்பு வட்டம், ஒரு இயல்பா எல்லாரும் அசசபிள், எல்லாரும் இயல்பா போகணும். ஜெயலலிதா சொல்லுவாங்க பார்க்க முடியாது அப்படின்லாம். அப்படி இல்லாம வந்து ஒரு எளிய மக்களை இயல்பா பார்க்க முடிய நபரா அவர் இருந்ததுனால அந்த ஒரு ஆதரவு ஓட்டத்துல அந்த 8% ஓட்டு வந்துச்சு. அது இன்னும் வந்து 2009 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் 10% ஓட்டை இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப நான் சொன்ன அது 15% ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுல 2/3 எடுத்துட்டாரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு ரொம்ப நாள் வரலாம இருந்தால் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல நான் தொடர்ந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அந்த கட்சியை தொடங்குறதுக்கான வேலைகள், அதற்கான விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியே ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார்ல. அதற்கு முன்பு நடந்த அவர் நடித்த படங்கள்ல அந்த அவர் கொடிகளை இது பண்றதாகட்டும், அந்த சின்னங்களை காட்டுறதாகட்டும், ஸோ ஒரு தன்னுடைய மன்றங்களை அமைப்புகளாக மாற்றி கட்சிக்கான அமைப்புகளாக மாத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலைகள் நடந்து ஒரு திட்டமிட்டு தானே வர்றாரு. அவருடைய டிராவல்ங்கிறது ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா எல்லா ஒரு பெரிய பர்சனாலிட்டிஸ்க்கும் ஒருத்தர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க. அப்படி விஜயகாந்த் அவர்ங்கிற பர்சனாலிட்டிய ஒரு இண்டிவிஜுவல் சாதாரண நபரா, ஒரு ரைஸ் மில் காரோட ஓனர் பையனா அவர் இருந்த போதே பேக் பண்ணி இவர் இந்த அளவுக்கு உயர அளவுக்கு வருவாரு அப்படின்னு கண்டுபிடித்தவர் வந்து இப்ராஹிம் ராவுத்தர். இப்ராஹிம் ராவுத்தர் தான் பிரெயின். விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ஒரு வெள்ளந்தியான மனசுக்காரு, மனசுல பட்ட வெளியே பேசக்கூடிய நபரு, எதையும் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர், எமோஷனல் பர்சன். பட் இவருக்கு பிரெயினா இருந்து அவருக்கான ட்ராக் போட்டு தர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஃபுல் டைம் இருக்கு. இந்த நடிகர் இந்த ப்ரொடியூசர் கிட்ட தான் படம் பண்ணணும், இந்த மாதிரி கதைகளை தான் பண்ணணும். சில கேரக்டர்ல ஏவிஎம்ல எல்லாம் போய் செகண்ட் லைன் லீடருக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கினதை திருப்பி கொடுக்குது. அந்த டயத்துல அவர் பொருளாதார நெருக்கடியில் அந்த டயத்துல. அப்போ நமக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவருக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் நம்ம அது பண்ணலாம், நம்ம கிட்ட காசு இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்தப்போ ஒரு விஷனரியா வந்து ராவுத்தர் தான் இருந்தார். அப்போ அதுக்கான கிரெடிட் அவர் கொடுக்கணும். விஜய்க்கு வந்து இந்த பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத விஜயகாந்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடித்தவர் ராவுத்தர் அவர்கள். அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணார். நீங்க எல்லா பெரிய பெரிய லீடர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு ஆர்கே தவான், முலாயம் சிங் யாதவுக்கு அமர் சிங், அது மாதிரி கலைஞர் அவர்களுக்கு அந்த சண்முகநாதன் அவர்கள் எப்பவுமே அவர் நிழலாத்தான் இருப்பவர், ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலா, அப்படின்னு ஏதோ ஒரு நபர்கள் வந்து அவங்களோட என்டையர் ஜேர்னிக்கும் வந்து பிரிக்க முடியாம இருப்பாங்க அவங்க வந்து. ஆனா விஜயகாந்த் விஷயத்துல என்னன்னா ஒரு துரதிருஷ்டம் வந்து அவரு சினிமா துறையில அவருக்கு பங்களிப்பு பண்ண ராவுத்தரால அரசியல்ல வர்றப்போ பண்ண முடியல. அது மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அரசியலுங்கிறது நிறைய சூட்சமும் சதிகளும் விஷயமான விஷயம். திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் துவக்கத்துல இருந்தா கூட அந்த டிராவல் நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் வந்து ஒரு டெக்னிக்கல் டீமோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமோ வேணும்னு கேட்கல. அவருக்கு நெருக்கமானவரா இருக்கணும், ஒரு தன்னோட நலன் மீது அக்கறை உள்ள நபரா இருக்கணும். பண்டுட்டி ராமச்சந்திரன் 7 கட்சி மாறி 8வது கட்சியா வந்தாரு. அவர் பெரிய மூத்த தலைவர் தான், அவர் பெரிய அறிவாளி தான். பட் ஆனா விஜயகாந்த் கிட்ட பர்சனலா வாடா போடான்னு பேசுற அளவு கிடையாது. அவரோட ஸ்டேச்சர் வேற. பண்டுட்டி ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆர் அமைச்சரவையில அமைச்சரா இருந்தவர். அவரோட ஸ்டேச்சர் வேற. அவரை எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா கட்சியில முக்கியமான முடிவு எடுக்கிறது, கொள்கை ரீதியா எடுக்கிறது, தேர்தல் பகுதி பங்கீடு, அந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா விஜயகாந்த் வந்து அரசியல் ரீதியா வீழ்த்தப்பட்டது வந்து அது மீடியாக்கள் பங்கும் பெரிய பங்கு, அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ப்ரோவோகேட்டிவான எமோஷனல் பர்சன் சொன்னோம். அப்போ அந்த மாதிரி விஷயத்த வந்து அவரை வந்து எமோஷனலா கண்ட்ரோல் பண்ற இடத்துல இவர் தான் இருந்திருக்காரு, ராவுத்தர் அவர்கள் தான் இருந்திருக்காரு. ராவுத்தரை வீடு மீறி இன்னொருத்தரால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சினிமாலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி. அவரோட மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் மேரிட்டல் விஷயம் வரையும் தலையிட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நெருக்கம். இதை வந்து நீங்க பண்டுட்டி ராமச்சந்திரோட ஸ்டேச்சர் என்ன, இது ஒரு மக வயசுல இருக்க வந்து பர்சனலா பேச மாட்டாங்க.
அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை நல்வழிப்படுத்துறதுல ராவுத்தரோட பங்கு பெரிய பங்கு. அவர் அவர் அரசியல் அந்த அரசியல் பாதையில அவர் இல்லாதது இவருக்கு மிகப்பெரிய இழப்பு. ஒருவேளை இருந்தால் விஜயகாந்த் அவர் இன்னும் பெரிய உயரத்துக்கு அவர் கொண்டு போயிருப்பார் ராவுத்தர் அவர்கள். நிச்சயமா. அப்போ அவரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து 5-6 ஆண்டுகள்ல ஒரு எதிர்கட்சி ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கு கட்சி வளருது. ஸோ அது வரைக்கும் அந்த முடிவு அவர் அந்த பயணம்ங்கிறது சரியா இருந்து சொல்லலாமா அந்த அந்த ஆண்டுகள்ல? இல்ல அப்பவே அந்த ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கான ஒரு ஆரம்பப்படி அதை பார்க்கணுமா? அந்த அலையன்ஸ் விஜயகாந்த் அவர்களுக்கான அரசியல் அடித்தளம்ங்கிறது ராவுத்தர் அவர்கள் போட்டது. அது அவரோட படங்கள் விஷயம் எல்லாமே ராவுத்தர் அவர்கள் அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை போட்டுட்டாரு. ரசிகர் மன்றங்களை அப்பவே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ரன் பண்ணது இன்னைக்கு விஜய் பண்ணதை அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் பண்ணாரு. அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை விஜயகாந்த் அவர்கள் போட்டு வச்சுட்டாரு ராவுத்தர் அவர்கள். பட் அதை பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்றப்பதான் உங்களுக்கு நிறைய நெருக்கடி வரும். நீங்க ஒரு விஷயம் களத்துல இறங்குற வரையும் யாரும் உங்களை டைரக்டா பகிர்ச்சிக்க மாட்டாங்க. ரஜினியே பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, வரட்டும் பாத்துக்கலாம் கடைசி வரையும் ரஜினியை யாரும் அட்டாக்கே பண்ணல. ஏன்னா நீங்க களத்துல இறங்குற வரையும் உங்களை ஏன் பாத்துக்கணும், உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அதனால வெயிட் பண்ணிருப்பாங்க. அவர் களத்துல இறங்கினோன்னா மண்டபம் இடிக்கப்பட்டது, பெரிய அளவுல நெருக்கடி தரப்பட்டது அவருக்கு பர்சனலா. அப்படி எல்லா நெருக்கடியும் தாண்டி அவர் நிக்கிறோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் பின்னாடி வேணும். அரசியல் ரீதியா தரப்பட நெருக்கடிகளை நீங்க அதை தெளிவுபடுத்துங்க. ஏற்கனவே சொல்லிட்டீங்க ராவுத்தர் இருந்தாரு, பட் அவரால் அதை அட்வைஸ் பண்ணி அவர் நல்வழிப்படுத்த முடியல. அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நான் கேட்கறது இப்போ பார்ட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு, அவர் ஆட்களை நிறுத்துறாரு, எலெக்ஷன் தேர்தலில் முதல் முறையா போட்டிடுறாங்க, முதல்ல அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடியுது. அப்புறம் அடுத்ததுல ஒரு கூட்டணிங்கிற ஒரு முடிவை நோக்கி நகர்றாருல, அந்த நகர்வை பத்தி தான் அங்கதான் பிரச்சனை. என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு தான் மூப்பனார் ஓட்டு, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு தான் விஜயகாந்த் ஓட்டு, இதே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு தான் சீமான் வாங்குற ஓட்டு. சீமான் இன்னைக்கு வராங்க 6.7, இதுவும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு தான். அதாவது 2 டிஎம்கே எதிரான ஓட்டு. இப்போ நீங்க இந்த 2 அமைப்புக்கு எதிராக பேசி வாங்கின ஓட்டை நீங்க அந்த கட்சிகளோட சேர்ந்தீங்கன்னா இழந்துருவீங்க. தனியா வாங்குறப்ப 10% ஓட்டு வாங்கின விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கேயோட சேர்ந்தார்கள் 2011. அப்போ அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு எவாபரேட் ஆயிடும். நீங்க என்ன பர்பஸ் கண்டி அவன் உங்ககிட்ட வந்தான், ஒரு மாற்று தரேன் தானே உங்ககிட்ட வந்தான், நீங்களே போய் அவர்கிட்ட சேர்ந்தா இது ஒரு விஷயம். நீ அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன உதாரணத்துக்கு நான் திருப்பி வர்றேன். மூப்பனார் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? இல்ல மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சாரு. இல்ல மூப்பனார் இருக்காருல்ல, மூப்பனாரோட பிரச்சனை என்னன்னா அவருக்கும் நரசிம்மராவ் அவர்களுக்கும் பிரச்சனை. அது நரசிம்மராவ் மாநில தலைமையை எதிர்த்துக்கிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறப்போ அவரோட சுயமரியாதை பிரச்சனை ஆயிடுச்சு. நான் இந்திரா காந்தியவே கிட்டே அரசியல் பண்ணவன், ராஜீவ்காந்திக்கு என்னை கேட்டுதான் எல்லாமே சொல்றாரு. அரசியல் வேற சொல்றேன் சார். இந்த கூட்டணி கூடாதுன்னு சொல்லி வெளியே ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரஜினி வாய்ஸ் பல விஷயம் இருக்காதுல்ல, அதுக்குள்ள போல. ஆனா அதே திரு மூப்பனார் என்ன பண்ணாரு 2000 என்ன கமிட்மெண்ட்னா, நீங்க ஒன்ஸ் ஒரு 20% ஓட்ட சஸ்டைன் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுங்க, 20% தாண்டிடணும். ஏன் அதை நான் 20% தாண்டணும்னு சொல்றேன்னா, நீங்க கர்நாடகால ஹெச்டி தேவகவுடாவோட பார்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு 20% ஓட்டு தான் கடந்த 20 வருஷமா வச்சிருக்காங்க. 1999 கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரையும் ஒரு 24 வருஷமா 20% ஓட்டை கண்டினியூ பண்றாங்க. ஒரு 20ல இருந்து 40 சீட் ஜெயிக்கிறாங்க. நீங்க 20% ஓட்டை நீங்க வாங்காத வரையும் அந்த பார்ட்டியை அதிகார மையங்களோட கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க பார்ட்டியை பவரை கேப்சர் பண்ணாம, இல்ல குறைஞ்சபட்சம் பவர் ஷேரிங் கூட இல்லாம பார்ட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் திங் மணி. நீங்க பார்ட்டி செக்டரை மெயின்டைன் பண்ணணும்னாவே ஒரு பெரிய அளவுல ஒரு மணி ஃப்ளோ தேவை. அது ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி 50 வருடங்களா அதிகாரத்துல இருந்த கட்சிகளோட மேட்ச் பண்றப்போ வாய்ப்பே கிடையாது. தேர்ட் விஷயம் ஆர்கனைசேஷன். டிஎம்டிகோட ஆர்கனைசேஷன் ஏடிஎம்கே டிஎம்கேயோட 1/4 தான். 4 பங்கு அவங்க இருந்தாங்கன்னா 1 பங்கு தான் இவங்க இருக்காங்க. கட்சி அமைப்புல சொல்றேன். டிஎம்டிகேக்கு வந்த ஓட்டு பெரும்பாலும் பொதுமக்களோட ஓட்டு, கட்சி அமைப்பால கிடைக்காது. டிஎம்கேயோட ஓட்டு அந்த மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல்ல அந்த ஓட்டு இருக்கும். அது எப்படி வேணா ஷிஃப்ட் பண்ணலாம், எப்படி வேணா மாத்த முடியும். ஒரு கூட்டணி கட்சியை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியும். அப்போ
கட்சியோட ஃபோல்டுக்குள்ள இருக்க ஓட்டு. ஆனா விஜயகாந்த் கிட்ட இருக்க ஓட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் சென்ட்ரிக், காமன் ஓட்டர்ஸ். அவங்கள இவர் நினைச்ச ஆளுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியாது. அப்போ வந்து இப்ப எம்ஜிஆர் ஓட்டு பாத்தீங்கன்னா 2009 டயத்துலலாம் ஜெயலலிதா அவர்களால பாமக பல தொகுதியில் ஜெயிக்க வைக்க முடியல. பாத்தீங்களா? 2009 பாமக வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் நின்றுச்சு, 7 சீட்டு வாங்கினாங்க, 7மே வாசட்டானாங்க. இத்தனையும் வட மாவட்டத்துல அவங்களுக்கே ஒரு செல்வாக்கு இருக்கு. என்ன காரணம்னா அது வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டி. ஏடிஎம்கேங்கிறது சிங்கிள் பர்சன் பார்ட்டி. அப்ப நீங்க தோண்டு இருக்கிறப்போ உங்க ஓட்டை வந்து உங்க கட்சிக்கு வேணா விழுகும், நீங்க இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி தர முடியாது. ஆனா பாமக டிரான்ஸ்பர் பண்ணிச்சு. சேலத்துல வந்து செம்மலை ஜெயிக்க வச்சாங்க, பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டு. அந்த மாதிரி விஜயகாந்த் சென்ட்ரிக்கா வந்த பார்ட்டியோட அளவு உயரம் வந்து சின்னதா இருந்துச்சு. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஒரு பெரிய ஃபோர்ஸ் இருக்கு, ஸ்பேஸ் கிடையாது. ரெண்டாவது பணம், பெரிய லெவல்ல பணம் ரிசோர்ஸும் இல்லை. அதிகாரத்தை ஷேர் பண்ற அளவுக்கு ரெண்டுமே வந்த மெஜாரிட்டியில வந்துடுறாங்க. இவங்களோட இப்ப குமாரசாமி பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 30-40 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி சிஎம் ஆயிடுவார். அந்த மாதிரி பிராக்சர்டு மேண்டேட்டும் இங்க கிடையாது. அப்போ இங்க அமைப்பும் மேட்ச் இல்ல, பணமும் இல்ல, அதிகாரமும் இல்லை. அப்ப இந்த மூணுமே இல்லைன்னா பார்ட்டி ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. அந்த ஒரு அரசியல் நெருக்கடி காரணமா தான் அவர் வந்து கூட்டணிங்கிற இடத்துக்கே போறாரு. அப்ப நீங்க கூட்டணின்னு போறப்போ வந்து மாற்றுங்கிறது அடிபட்டு போயிரு. சமரசங்கள் இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை சமரசம் பண்ண வைக்கிறாங்க. அது வந்து அவருடைய இயல்பு கிடையாது. ஆனா அரசியல் பல நெருக்கடிகளை தரும். அப்போ நீங்க சமரசன் போயிட்டீங்கன்னா மாற்றுன்னு பேச முடியாது. நீங்க என்ன ஆம்பிஷனுக்காண்டி ஓட்டு வாங்கிருச்சு, இது வந்து டெக்னிக்ஸ் தான். இதை நீங்க செய்யலைன்னா கட்சி இருக்காது, செஞ்சீங்கன்னா ஓட்டு வராது. அப்படி நெருக்கடிக்கு விஜயகாந்த் ஆகுறாரு. அப்படி அவரு சமரசம் பண்ணி உருவாக்குன எம்எல்ஏஸும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்க. இங்கதான் இருக்கா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப வெள்ளந்தியான நபர், இயல்பா பழகக்கூடிய நபர், முகம் தெரியாத நபர்கள் பல பேரை அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கினார். டிஎம்கேல போய் அந்த எம்எல்ஏ சீட் அவங்க வாங்க முடியாது. 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது டிஎம்கே. அப்படி முகம் தெரியாத நபர்கள் பல பேரை அவர் எம்எல்ஏ ஆக்கினார். அவங்க துரோகம் பண்ணிட்டு போனாங்க. அந்த துரோகத்தை அவரால் அரசியலுங்கிறது பிரேமலதா கூட அந்த சமீபத்துல இல்ல, அது உண்மையும் கூட. ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம ஒருத்தர் மேல நம்புறோம், அவங்க நம்ம எதிர்பாராத நேரத்துல முதல்ல குத்துறப்போ உங்களால ஜீரணிக்க முடியாது. அது சினிமா ஃபீல்ட்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அரசியலுங்கிறது பெரிய மணி கேம், பவர் கேம். இப்போ வந்து இப்பதான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவரை வந்து அவர் கட்சியை விட்டு போகல, கட்சிக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு டிஎம்டிகேல இருக்காங்க. அது வந்து அவருக்கு எமோஷனலா வந்து புரியுது. அவங்க வந்து இப்போ ஏடிஎம்கேல போய் சேரல, கட்சிக்குள்ள இருந்துட்டு கட்சிக்கு எதிராக செயல்படுறதுன்னா அரசியலோட ஆழத்தை வந்து எவ்வளவு கன்னிங்கா இருப்பாங்க இந்த சூதா வந்து அப்பதான் அவரு இது பண்ணிக்கிறார். அவர்தான் வந்து அவருக்கு வந்து அந்த எமோஷனல் பர்சனால தாங்கிக்க முடியல. ஏன்னா பாலிடிக்ஸ்ல வந்து பல கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு, அவ்வளோ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சனே பல நேரத்துல வந்து நான் அரசியல நிறைய துரோகங்களை சந்தித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அரசியல்ல கீழ் மட்டத்துல இருந்து வந்த நபர்களாலே சில விஷயங்களை தாங்கிக்க முடியலன்னா விஜயகாந்த் அவர்கள் மாதிரி எமோஷனல் பர்சன்ஸை வந்து அவங்க ரியாக்ட் பண்ண தானே செய்வாங்க. அந்த நேரத்துல ராவுத்தர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவர் பக்கத்துல இருந்து, அதுக்காண்டி தான் ராவுத்தர் அடிக்கடி சொல்றேன். ஏன்னா இவரை வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்தவர். விஜயகாந்த் அவர்கள் நடித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கே அப்பதான் தெரியும். பட் விஜயகாந்த் அவர்களை ஸ்கூல் காலேஜ் அவரோட ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து ராவுத்தருக்கு தெரியும். அவர் எதுக்கு கோவப்படுவார், இது எப்படி சமாளிக்கலாம், அவருக்கு எப்படி சொன்னா புரியுங்கிறது வந்து பர்சனல் பாண்டிங் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்ததுனால இந்த நெருக்கடியான அரசியலுங்கிறது தினந்தர நெருக்கடி. நிச்சயமா சினிமாவை விட அரசியலுங்கிறது துரோகங்களும் பிரச்சனைகளும் அதிகமா இருக்க இடம். அந்த நேரத்துல அவருக்கு ஒரு பக்கபலமா ஒரு நபர் இல்லை. அப்போ வந்து அவரு எமோஷன் ஆகிறார். பத்தாவதுக்கு மீடியாஸ் வேற அவரை ப்ரொவோக் பண்ணி பண்ணது வந்து அவரோட இமேஜ் வந்து அந்த டயத்துல வந்து டேமேஜ் ஆச்சு. ஸோ அதற்கு பிறகு அதற்கு அடுத்து சந்தித்த எல்லாமே அவங்களுக்கு தோல்வி தான். எதிர்கட்சி தலைவர் பதவி வருது, ஒவ்வொரு அடுத்தடுத்த தேர்தல்களில் சில முடிவுகள், மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அவரு கடைசியா விஜயகாந்த் உள்ள வராரு. இல்ல, அவரோட அப்ஜெக்டிவ் ஆஃப் த பார்ட்டின்னு ஒன்று இருக்கு. ஏடிஎம்கேங்கிறதோட அப்ஜெக்டிவ் என்ன தெரியுமா? டிஎம்கே எதிர்ப்பு தான் ஏடிஎம்கேட அப்ஜெக்டிவ். ஜானகி அம்மாவே வந்து எம்ஜிஆரோட மனைவியே வந்து ஜெயிக்க முடியாம போனது காரணம் டிஎம்கே எதிர்ப்புல ஜெயலலிதாவுக்கு இருந்த கமிட்மெண்ட் அந்த அம்மாவுக்கு இல்லை.
ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் சார். இப்போ அத்வானியை ஏன் தூக்குனாங்க RSS? அவர் போய் ஜின்னாவை வந்து புகழ்ந்து பேசினார். ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒரு ஒரு கோழி கவு இருக்கும். நீங்க சரியோ தப்போ அதை ஏத்துக்கணும். அந்த கட்சியில இருக்கணும்னா அதை ஏத்துக்கணும். உங்க புத்திக்கு தெரியும் இது தப்புங்க அப்படின்னு. ஆனா நீ ஒத்துக்கணும். அந்த மாதிரி கண்மூடித்தனமான இஸ்லாமியர் வெறுப்பு தான் பிஜேபி, கண்மூடித்தனமான டிஎம்கே எதிர்ப்பு தான் ஏடிஎம்கே. அது வந்து எந்த ஒரு இது அப்படின்னா, என்னைக்கே ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் நடக்கிறப்போ அது முகால்சோ நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்றதுதான் ஒரு நடைமுறையில வந்து நம்ம பாக்குறப்ப வேகா இருக்கு. ஆனா அதை ஒத்துக்கிட்டா தான் அங்க வந்து நீங்க இருக்க முடியும். அந்த மாதிரி கண்மூடித்தனமா வந்து நீங்க டிஎம்கே எதிர்த்தா தான் ஏடிஎம்கேல இடம். ஸோ இல்லை சார், இந்த 2 பார்ட்டி இல்லாம ஒரு அவங்க அந்த நேரத்துல மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆகும் போது, தொடக்கத்தில் இடதுசாரிகளோ விசிகாவோ இதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகும் போது வச்சது வந்து இந்த இருதுருவ அரசியல் இருந்து தமிழ்நாடை விடுவிக்கணும் அப்படிங்கிறத அவங்க முழக்கமா இருந்துச்சு. திமுக தேர்ந்தெடுக்காங்க, இல்லாட்டி அதிமுக தேர்ந்தெடுக்காங்க, மாறி 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 இவ்வளோ ஆட்சிகிறார்கள். திருமாவளவன் கூட பல நேரங்கள் அந்த நேரத்தில் சொன்ன பேட்டியில் நல்ல நினைவு எனக்கு, எங்களுடைய முதன்மையான நோக்கம் தமிழ்நாடு மக்களை இந்த இருதுருவ அரசியலிருந்து விடுவிப்பது, அதற்காக நாங்கள் இணைகிறோம்னு சொல்லி அப்படிதான் அதை அவங்க தொடங்கினாங்க. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி இருதுருவ அரசியல்ல வந்து எதிர்த்து பேசிய நபர்கள் இங்க எங்க தஞ்சம் அடைகிறீங்க? இல்ல அது நான் என்ன சொல்றேன், என்ன புரியுதா? நீங்க ஒரு பெரிய ஃபோர்ஸை எதுக்குறேன்னு சொல்றீங்க, பெரிய ஃபோர்ஸை எதுக்குறேன்னு சொல்றீங்க. அப்போ உங்க மேல ஒரு கிரெடிபிலிட்டி எப்படி வரும்? விஜயகாந்த் அவர்களை எதுக்கு 10% ஓட்டு போட்டாங்கன்னா அவருக்கான கரிஸ்மாட்டிக் ஒரு வேல்யூ, அவருக்கான ஃபேஸ் வேல்யூ. செகண்ட் திங் வந்து அவர் வந்து கமிட்டடா டிஎம்கே எதிர்த்தார் ஆரம்ப காலங்களில். இந்த 2 விஷயத்துக்காண்டி தான் அவர் வந்துச்சு. அதுல செகண்ட் விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் 2011. அப்பவே அவருக்கான அப்ஜெக்டிவ் ஆஃப் தேர் பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து அடி வாங்கிடுச்சு. திருப்ப அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் ஆகும்போது அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படின்னா உங்களுக்கான கிரெடிபிலிட்டி எப்படி போகும்? சீமான் திருப்பி சொல்றாரு தெரியுமா, நான் கூட்டணி வச்சா நான் காலியாயிருவேன்னு. அது உண்மையிலே கரெக்ட். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓடு தான் அவருக்கு வருது. நீ கூட்டணி வச்சுட்டு அப்புறம் வருஷம் பூரா அவர் தனியானா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. கிரெடிபிலிட்டி போயிடும். மக்கள்ல வந்து நம்பணும். நீங்க சரியோ தப்போ நீங்க சொல்றதை நம்பணும்னா ஒரு கிரெடிபிலிட்டி வேணும்ல. 2011 ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்காம இருக்க முடியாது. அரசியல் நிர்பந்தம் வச்சே ஆகணும். ஆனா வச்சா வந்து அதுக்கான கிரெடிபிலிட்டிக்கு போயிடும். ஏதோ ஒரு விஷயம் கிணத்துல குதிக்கணும், தீல விழுகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர் ஒரு டிசிஷன் எடுத்தாரு. அது எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. ஆனா துரோகத்தின் காரணமா எல்லாம் அவர் வீழ்த்தப்பட்ட. பட் திருப்பி வந்து தனியா நிக்கிறப்போ கிரெடிபிலிட்டி இல்லை. இப்போ அவர் வந்து ஒரு 20% மேல ஓட்டு எடுத்திருந்தா அதுக்கான ஸ்பேஸ் கிடையாதுங்க. ஸ்பேஸ் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற நபர் வந்தா 20% கிராஸ் பண்ணிடுவார். ஏன்னா இங்க வந்து ஸ்பேஸ் 40% மேல ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேல கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் யாருமே கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன் பர்சன், எடப்பாடியும் ஒரு ஆர்கனைசேஷன் பர்சன், ஸ்டாலின் ஒரு ஆர்கனைசேஷன் பர்சன். அந்த கட்சிக்கு அவங்க தலைவர், அவ்வளவுதான். அந்த கட்சி அமைப்பை தாண்டி மக்களை இருக்கிற தலைவர்கள் கிடையாது. ரெண்டாவது, எடப்பாடி அவர்களுக்கு கேஷ் நியூட்ரல் கிடையாது. அப்போ அந்த நெகட்டிவ் ஓட்டும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஸ்பேஸ், ஒரு 40% ஸ்பேஸ் இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ அந்த ஸ்பேஸ் கம்மி. அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ட்ரூத்தோடு எடுத்தாரு. பட் அதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் வந்து லிமிட்டடா தான் இருந்துச்சு. அதுதான் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவுல வந்திருக்க வேண்டிய நபர் வந்து அரசியல் எதிர்கட்சி தலைவரோட நின்னதுக்கு காரணம் வந்து அந்த காலகட்டம். பாலிடிக்ஸ்ல சொல்லுவாங்க அந்த டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 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 டைமிங்ல வந்து அவரோட அளவு உயரம் அவ்வளவுதான் ஆயிடுச்சு. அது விஜயகாந்த் மாதிரி ஒரு நபர் வந்து மக்கள் அபிமானம் நபர் இன்னைக்கு அரசியல் நேரடி இறங்கும் பட்சத்துல அவங்களோட உயரம் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்க ரெடியா இருக்கு. அதை யார் பயன்படுத்த போறாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ நிறைவாக நம்ம விஜயகாந்த் அவர்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கனால நீங்கள் சொன்னீங்க, அவர் சந்தித்த நெருக்கடிகள், அந்த நேரம், காலகட்டம், அதுக்கான சூழல் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தடுத்த அதாவது என்ன சொல்றது, இந்த புதிய அணிகள் உருவான பிறகு, புதிய அணிகள் நான் சொல்றது வந்து பாஜக கட்டமைச்ச அணிகளில் போகிறது, அப்புறம் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டது, அதுக்கப்புறம் கண்டுக்காமப்பட்டது, இது எல்லாமே வந்து சமீப காலங்கள் நடந்துச்சு. அவங்களும் சில விஷயங்களை அறிவிக்கிறதுல தெரிவிக்கிறதுல நிறைய குழப்பம் அடைந்தாங்க. யார் எங்கே இருக்கிறோமோ சொல்றதெல்லாம் கூட நிறைய குழப்பம் அடைஞ்சாங்க.
இந்த குழப்பம் அப்படி நீடிச்சதுக்கு காரணம் அவருடைய வாய்ஸ் அங்க உடல்நிலை காரணமா குறைஞ்ச ஒரு விஷயம் காரணமா இருந்திருக்குமா, இல்ல பார்ட்டிலேயே தொடர்ந்து அந்த குடும்பத்தின் தலையின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையினால வந்த விளைவாதல்? இல்லை, நான் அடிப்படையிலே வந்து நேச்சர் ஆஃப் த டிஎம்டிகேங்கிறது வந்து ஃபேஸ் ஆஃப் விஜயகாந்த் தான். விஜயகாந்த்ங்கிற ஒரு நபரோட ஃபேஸ் வேல்யூ தான் டிஎம்டிகேயோட ஸ்டேச்சர். இதை வந்து நீங்க ஏடிஎம்கேயோட கம்பேர் பண்ணலாம். ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வலுவிலிருந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது, ஒரு பர்சனாலிட்டி கிடையாது. அப்படி ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி, ஏடிஎம்கே சிங்கிள் பர்சன் பார்ட்டி, டிஎம்டிகே ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி. இந்த சிங்கிள் பர்சன் பார்ட்டியில இருக்கிற பிளஸ் என்னன்னா அமைப்பை தாண்டி ஓட்டு விழுகும் அவங்களுக்கு. கட்சி அமைப்பு இவ்வளவுதான், கட்சிக்காரங்க கிடையாது. கட்சியை தாண்டி ஒரு பொதுமக்களும் வந்து அந்த தலைவர் மேல இருக்கிற ஈர்ப்புல ஓட்டு விழுகும். நெகட்டிவ் என்னன்னா அந்த தலைவர்கள் இல்லாத பட்சத்துல எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய வந்து இந்த வெற்றி நம்பர் ஒரு இன்னொரு தலைவர் போய் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்லாரும் வந்து அந்த தலைவரை கம்பேர் பண்ணி தான் இவரை பார்ப்பாங்க. ஆனா ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டியில என்னன்னா, இப்ப காங்கிரஸ் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பார்ட்டியில இல்ல டிஎம்கே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் பார்ட்டி என்னன்னா, அந்த லீடருக்கான உயரம் வந்து அந்த கட்சியோட அமைப்பு தான் அந்த கட்சியோட ஓட் பேங்கா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவோம் ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் அதிகம், ஏடிஎம்கேயோட ஓட் பேங்க் டிஎம்கேயோட அதிகம்னா, டிஎம்கே வந்து தன்னோட ஆர்கனைசேஷனல் ஓட்டு தான் கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. பட் ஏடிஎம்கேக்கு ஆர்கனைசேஷனை தாண்டி ஓட்டு விழுகும். பட் டிஎம்கே என்னன்னா அந்த ஓட்டை வந்து கருணாநிதி இல்லைன்னா ஸ்டாலின் இருந்தாலும் அந்த ஓட்டு இன்டாக்டா இருக்கும். ஏன்னா அது கட்சி ஆர்கனைசேஷன் ஓட்டு, கட்சி அமைப்பு கட்டமைப்பு வந்து அந்த ஓட்டை கண்ட்ரோல் பண்ணுது. பட் ஏடிஎம்கேங்கிறது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லைன்னா மெல்ட் டவுன் ஆயிடும். இந்த மெல்ட் டவுன் வந்து டிஎம்டிகே இதுக்கும் பொருந்தும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு, அப்ப அது மெல்ட் டவுன் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரொம்ப குறுகிய காலம். இது வந்து ஒரு அதோட அமைப்பே வந்து மேக்சிமம் 10%, ஏடிஎம்கே மேக்சிமம் 44% வரையும் போயிடுச்சு. அப்போ அது மெல்ட் அவுட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து 10%னால டக்குன்னு மெல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் டிஃபரன்ஸ். ரெண்டு ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பிரச்சனை, ஏடிஎம்கே டிஎம்கே என்ன பிரச்சனைனா அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் ஈக்குவலண்டா இன்னொரு லீடர்ஷிப் வந்தா தான் கட்சியை வந்து காப்பாற்ற முடியும். இல்லாத பட்சத்தில் அது கிராஜுவலா மெல்ட் டவுன் ஆகும். நிறைவா நான் சொல்றது, அதாவது திரு விஜயகாந்திற்கு அரசியல்ல ஒரு பெரிய வரணும், ஒரு பெரிய ஒரு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணுங்கிற அந்த சிந்தனைங்கிறது வந்து உளப்பூர்வமா இருந்தது உண்மைதானே? இல்ல, உண்மை இல்லை. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாலே கண்டினியூ பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா இருக்கு, இந்த அளவுக்கு அவர் நெருக்கடியை சந்திச்சிருக்க மாட்டார். இந்த அளவுக்கு இவரோட ஹெல்த் வந்து இவ்வளவு அளவுக்கு டிட்டேரியேட் ஆயிருக்காது. இந்த அளவுக்கு அவர் வந்து பல கசப்பான நபர்களை சந்திச்சிருக்க மாட்டார். சினிமாங்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு சொபிஸ்டிகேட்டடான வேலைகள் பழுக்கள் இருந்தாலுமே ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஒரு இதுவான நபர். பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாத பிரச்சனைகள். அரசியலுங்கிறது பல 100 கோடிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றப்போ நீ ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் புகழ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வரப்போ அதை இவரோட வயசு இவரோட உடல்நிலை வந்து அதை ஏத்துக்க முடியாத சொன்னார். இவர் உடல்நிலை வந்து இந்த அளவுக்கு டிட்டேரியேட் ஆனது 2011 அப்புறம் தான். அந்த காலகட்டத்தில் பாருங்களேன், அவர் அரசியல் ரீதியா நெருக்கடிகளை சந்திக்கும் போது அவர் உடல்நிலையும் டிட்டேரியேட் ஆகுது. அப்போ அது டைரக்ட் மேட்ச் ஆகுது பாத்தீங்களா. அந்த மாதிரி இவர் சினிமாலே இருந்திருந்தா இன்னும் வந்து இன்னும் நிறைய படங்கள் நடித்திருப்பார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அரசியலுக்கு ராவுத்தர் இல்லாம வந்த காரணத்தினால, ராவுத்தர் மாதிரி ஒரு நபர் இல்லாத காரணத்தினால அவர் வந்து பல நெருக்கடிகளை சந்தித்தார், பல கசப்பான நாட்களை வந்து அவர் சந்தித்தார். இதுதான் டிஃபரன்ஸ். அவர் வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ங்கிறது ரொம்ப ஒரு 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 கன்னிங்கான ஒரு டெக்னிக்கலான விஷயம். இதை வந்து நீங்க வந்து எமோஷனலா மட்டும், எமோஷனல்ஸ் தேவை தான், பட் எமோஷனல்ஸ் இருந்தாலுமே அதை வெளிக்காமிச்சிக்க முடியாது. நீங்க அது பத்திரிகையாளர் சந்திப்பே இருக்கட்டும், நீங்க பத்திரிகையாளர்கள் தான் எல்லாரும் விமர்சிப்பாங்க. ஆனா பத்திரிகையாளர்களை விமர்சித்த ஒரே அரசியல்வாதி விஜயகாந்த் அவர்கள் தான் ஆன் கேமரால. ஏன்னா நீங்க வந்து ஒரு நபரை வந்து கேள்வி கேட்கறதுக்கு பத்திரிகையாளருக்கு உரிமை இருக்கு, பட் ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவரை. அந்த காலங்கள்ல 2000 அப்புறம் நான் காலேஜ் டேஸ் படிச்சிருந்த டைம், அப்போ நாங்க
அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி கேள்விகளும் கடுமையான கேள்வி கேட்டப்படுது. அவரும் அதுக்கு கடுமையான எதிர்வினையும். நீங்க என்னன்னா கடுமையான கேள்விகள் கேட்கறதே அவர் ப்ரோவோக் பண்றதுதான். ஒரு நபரை பார்த்த உடனே தெரியும், அவர் ஒரு தடவை 2 தடவை பேசுறப்ப தெரியும் ஒரு இந்த கேள்வி கேட்டா ப்ரோவோக் ஆவாருன்னு. அப்போ அவர் வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். அவரை ப்ரோவோக் பண்ற மாதிரி கேள்வி கேட்டு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி இந்த மாதிரி நம்ம விஷயமும் வந்து அவருக்கு எதிராக நடந்துச்சு. இதையும் நம்ம இந்த டயத்துல பேசணும். ஏன்னா வந்து அவருக்கு எதிரான சதி வந்து அரசியல் ரீதியாக மட்டும் நடக்கல, மீடியா சைட்லயே நடந்துச்சு. அது வந்து அதை வந்து திறன்பட கையாளுறதுக்கு அந்த சைடு வந்து ராவுத்தர் போன்றவர்கள் இல்லை. அப்போ ஒரு எமோஷனல் பர்சன், ஒரு வெள்ளந்தியான நபர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி அதுக்கு அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அமைதியை கடந்து போவதான் விரும்புவாங்க, ப்ரோவோக் ஆக மாட்டாங்க. நம்ம இவங்க ட்ராப்ல நம்ம விழுகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. மீடியாக்களோட ட்ராப்ல சில நேரத்துல துரைமுருகன்லாம் பாத்தீங்கன்னா மீடியால கலாய்ப்பாரு. நீங்க கலாய்ச்சிங்கன்னா அவர் திருப்பி உங்களை கலாய்ப்பாரு. அப்படி கலாய்ச்சி அதை வந்து ஜாலியா கடந்து போயிடுவாங்க, கோவப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி டாக்டிக்கலா பிளே பண்றதுக்கு இவருக்கு தெரியல. ஏன்னா ஒரு பிராண்ட் பொலிட்டிஷியன் கிடையாதுல்ல, சினிமால இருந்து வந்தவர் தானே. கீழே இருந்து வந்தவங்கன்னா இதோட இன்டென்ஷன் எப்படி ஆகும், மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க. ஒரு அரசியலுக்கு புதுசுனால இது மக்கள்கிட்ட எப்படி போகும்னு அவரு யூகிக்கல. இதுதான் வந்து அவரோட ஒரு பக்கம் அரசியல் துரோகங்கள், இன்னொரு பக்கம் மீடியாக்களோட அதாவது அவருக்கு எதிரான சில மீடியாக்கள் வேலை பார்த்தது. பல காரணங்களால இந்த 2 ஜெயலலிதா கருணாநிதிங்கிற 2 நபர்கள் இருக்கிறப்போ அவருக்கு ஸ்பேஸ் இல்லை. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா மிகப்பெரிய விஜயகாந்த் மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் மக்கள் இருக்கக்கூடிய நபர் இருந்தாங்கன்னா அதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடையாது. இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.